சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறிவிட்டது. 48 மணி நேரத்திற்குள் ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு உடனடியாக கடிதம் ஒன்றை அனுப்ப வேண்டும். தமிழகம் பாதுகாப்பான சூழலில்தான் இருக்கிறது. தமிழகத்தில் எந்த ஒரு பயங்கரவாதிகளும் ஊடுருவவில்லை. எங்களது அனைத்து கவனங்களும் தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கும் கடிதங்கள் அனுப்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடிதம் அனுப்பிய பிறகு மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி பயங்கரவாதிகளை கைது செய்தால் நிச்சயம் தமிழகத்தில் 356 சட்டம் அமல்படுத்தப்படும். இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக மாறும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் மே மாதம் நடைபெறுகிறது. இன்னும் 9 மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த 9 மாதத்தில் திமுக சரியான பாதையில் செல்லவில்லை என்றால், பணத்திற்கு ஆசைப்பட்டு பயங்கரவாதிகளுடன் உறவில் வைத்தால் நிச்சயம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிற்கு தேச துரோக செயலில் ஈடுபட்டதன் காரணமாக திமுகவின் கட்சியவே கலைப்பதற்கு மத்திய அரசிற்கு உரிமை உள்ளது. செந்தில் பாலாஜி அவர்களைப் போல எப்படியாவது காப்பாற்றிவிட்டு தியாகி என்று கூறிவிடலாம் என்று நினைக்க வேண்டாம். திமுகவின் நிர்வாகிகள் வீட்டில் பயங்கரவாதிகள் தங்கியிருப்பதாக உளவுத்துறை தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. யார் அவர், எங்கிருந்து வந்தவர்கள், இதன் பின்னணி என்ன, இதை நாம் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. சாபர் சாதிக் அவர்களது வழக்கிலும் போதை மருந்து கடத்தல் மன்னன் என்று அழைக்கப்பட்ட நிலையில் பயங்கர போதை மருந்து கடத்தல் மன்னனாகவே பார்க்கப்பட்டார். கடைசியில் அவர் திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடைசியில் துரைமுருகனால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதுவரைக்கும் துரைமுருகனுக்கு தெரியாதா? உதயநிதியும் துரைமுருகனுக்கும் நெருக்கமாகத்தான் ஜாபர் சாதிக் இருந்தார் என்பதையும் வீடியோ மூலமாக நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். அதேபோல்தான் பயங்கரவாதிக்கும் திமுகவிற்கும் உறவுகள் இருக்கிறது என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. விசாரணையின் மூலம் அது உறுதிப்படுத்தப்பட்டால் நிச்சயம் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சியை கலைக்கலாமா அல்லது என்ன தண்டனை கொடுக்கலாம், தேச துரோக செயலில் ஈடுபட்டதாக கூறி அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசு செயல்களில் ஈடுபடக்கூடிய மிக மோசமான துரோகிகளுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.